ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்குறோம். இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாத இதுக்கு வந்து நம்ம ரொம்பவே வந்து சுவை கொடுத்து செஞ்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி தழை, இதில் வந்து நம்ம தக்காளி இதெல்லாம் வந்து சேர்த்து செய்யக்குள்ள இதனுடைய சுவையே வந்து தனிங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்குள்ள நம்மளுக்கு இந்த ஜீரக சக்தியை வந்து நம்மளுக்கு தூண்டக்கூடிய வகையில் இந்த சட்னி வந்து இருக்குது. ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்குது. வாங்கி போய் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் 2 போட்டிருக்கிறேன். இதில் காரம் கம்மியாக இருக்கும். ஒரு வர மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. இதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் வரமல்லி, இதுக்கு நல்லா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இது வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இதுக்கும் இது கூட வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நல்லாவே வந்து வாசனை வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் வெள்ளை எள்ளு. இதுக்கு வந்து நம்ம ஏன் தனியாக வறுக்கிறோம் அப்படின்னா, ஜீரகத்தோட வறுக்கக்குள்ள ஜீரகம் வந்து கரிஞ்சிடும். அதுக்கோசரம் நான் தனியாக எள்ளுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லாவே வந்து வறுபட்டுச்சு. எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஆற வச்சு அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் வந்து பிடிக்க போகிறோம். ஆற வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 4லேருந்து 5 பூண்டு பல் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம வந்து புளி எடுத்துருக்கோம். அதிகமாக புளி எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து இதில் தக்காளியும் சேர்க்கறதால புளி வந்து கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்துக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கணும். நான் ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்கேன். இதுவும் ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். இதனுடைய பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கணும் எல்லாமே. நம்ம இது கூடயே வந்து கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய கைப்பிடி போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வதங்கி வந்துச்சு எல்லாமே. இந்த மாதிரி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த தக்காளிக்கு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம தக்காளியோட அப்படியே போட்டு அரைக்கக்குள்ள சரியாக வந்து அரைப்படாது. இதனுடைய மல்லி, மிளகாய், வேர்க்கடலை எல்லாம் அதுக்கோசரம் தனியாக வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம பொடியாக நல்லா வந்து இதுக்கு வந்து செஞ்சிட்டோம் அரைச்சி. இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு நம்ம தக்காளி வந்து போடக்குள்ள நல்லாவே வந்து எல்லாமே அறுப்படும் சேர்ந்து. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தா தக்காளி இது கூட போட்டுக்கிட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அதே தாங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, ஜீரகம், உளுந்து கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு. இப்போ நம்ம வந்து அந்த சட்னியோட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தோசைக்கு வந்து செஞ்சு சாப்பிடக்குள்ள ரொம்பவே வந்து சுவையாக இருக்குங்க. நீங்கள் வந்து 2 இட்லி சாப்பிட மாட்டீங்க, அது கூட சேர்த்து 4 இட்லியாக சாப்பிட்டுடுவீங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.